அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேங்காய் எடுத்து அரைச்சி அதை நம்ம பால் புழிஞ்சு வச்சுக்கலாம். அது வடிகட்டியில் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து நீங்கள் பால் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி. ஆனால் இது ரொம்ப இந்த மாதிரி பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுக்குவோம். மிளகு சீரகத்தூள் அதில் போட்டுருவோம். மஞ்சத்தூள் போட்டுருவோம். இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிருவோம் அந்த பாலில். வேறு எதுவும் போட தேவையில்லை, அவ்வளோதான். சட்டியை காய வச்சுட்டு அதில் அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ரசத்தில் கொட்டிடலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சட்டி சூடு வரணும், அந்தளவுக்கு வச்சா போதும். ரொம்ப கொதிக்கலாம் விட்டுறக்கூடாது, தெரிஞ்சிரும். அதனால் சட்டி சூடு வர வரையே வெயிட் பண்ணி எடுத்துட்டோன்னா தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டீ தூள் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா, நான் இப்படி டீ தூள் தான் வாங்குவேன். அதாவது சின்ன துகள்கள் வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த சின்ன துகள்கள் கலப்படம் பண்ணுறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே இந்த பெரிய துகள்களில் நம்ம ஈஸியாக கலப்படம், ஏன்னா இது ஒரிஜினாலிட்டியோடு இருக்கும், நம்ம ஈஸியாக கலப்படம் பண்ணுறதை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பெரிய துகள்கள் ஏன் போடுறோன்னா, நமக்கு டீயில் அடியில் வடிகட்டினா கூட ஒரு மாதிரி குப்பை மாதிரி நின்றுட்டுருக்கும். ஆனால் நம்ம இப்படி பெரிய துகள்கள் போடையில் அந்த மாதிரி நிற்காது. அதுவும் இல்லாமல் இந்த பெரிய துகள்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நிறம் அதான் கொஞ்சம் அதிகமாக கொதிக்க வைக்கணும். நிறம் வர்றதுக்கு லேட் ஆனால் கூட, ஆனால் இந்த பெரிய துகள்கள் போடுற டீ தூள் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் இந்த பெரிய துகள்கள் உள்ள டீ தூள் மட்டுமே வாங்குகிறேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக நம்ம அவிச்ச முட்டையை கிரேவிலேயோ அல்லது குழம்புலையோ போடுறதா இருந்தால் என்ன பண்ணிடுங்க, கத்தியை வச்சு அங்கங்கே லைட்டாக அங்கங்கே லேசாக குத்திக்கோங்க. அப்படி குத்தையில் என்ன ஆகும்னா, நம்ம எந்த கிரேவி குழம்புகளில் எதில் போட்டாலுமே என்ன ஆகும்னா, அந்த முட்டைக்குள்ளே நல்லா போய் அந்த மசாலா, அந்த உப்பு எல்லாம் அப்சர்வ் ஆகிக்கிறோம். நம்ம எந்த கிரேவி குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, முட்டையை பற்றின ஒரு டிப்பு தான். இப்போ நம்ம எப்போதுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுன்னே எதிர்பார்த்துட்டு சில சோம்பேறித்தனமான ஒரு சில செயல்களை செஞ்சிடும். அது என்னடானா, இந்த மாதிரி முட்டையில் இருக்கிற அதோட அந்த கழிவு, கோழியோட கழிவு இந்த முட்டையில் ஒட்டிகிட்ருக்கும். அதை நம்ம எடுக்காமே அப்படியே வேக போகிறதா இருந்தாலும் அப்படியே வேக போட்டுறது, வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே வச்சுருது, அந்த மாதிரி பண்ணிடுவோம். நம்ம எப்போ முட்டை வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற போடுங்க. ஊற போட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இந்த கழிவு ரொம்ப ஈஸியாக வரும். இல்லை இப்போ சும்மா அப்படி தேய்ச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இப்படி தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை வேக போட்டு சாப்பிட்டா தான். ஏன்னா இப்போ முட்டை விரி விட்டுருச்சுன்னா இந்த கழிவெல்லாம் உள்ளே போயிடும், அப்போ நமக்கு கெடுதல். அதனால் முட்டையை எப்போதுமே கழுவிட்டு வேக போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அலசிட்டு முட்டையை நம்ம வேக போட்டு சாப்பிடல நமக்கு உடம்பு. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் இது மெயினாக இந்த டிப்ஸு. எப்படின்னா, எப்போதுமே கத்திரிக்காவை நறுக்கி போடுறதா இருந்தால் தண்ணிக்குள்ளே நறுக்கி போடுங்க. அதுவும் நல்லா நிறைய தண்ணி வச்சு நறுக்கி போடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் ஒரு மாதிரி கருத்து போகாமல் இப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இதுவே நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருந்தாலும் அதுலேயும் நறுக்கி போடுங்க. பருப்பு களைஞ்ச தண்ணி எதில் வேணாலும் நறுக்கி போடுங்க. கத்திரிக்காய் இப்படியே வெள்ளையாக இருக்கும். இதுவே நீங்கள் நார்மலாக சும்மா கீழே நறுக்கி வச்சிங்கன்னா கருத்து போயிடும். இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நான் புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான், பிகினர்ஸ் அவங்களுக்காக சொல்கிறேன். ஆண்களும் சமையல் பண்ணுறீங்க, இப்போல்லாம் நிறைய ஆண்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்களுக்காகவும் தான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கத்திரிக்காவை எப்போ நறுக்கி போட்டாலும் தண்ணிக்குள்ளே அதுவும் நல்லா நிறைய தண்ணி வச்சு நறுக்கி போடுங்க. அப்புறம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், கருத்து போகாமல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை சும்மாவே என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் இல்லை 3 பல்ஸ் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு தூளாக வந்துடும். ரொம்ப கொரப்பான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இதை நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது சில்லி ப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாஸ்தா, நூடுல்ஸு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூட்டு பொரியலுக்கும் நம்ம போட்டுக்கலாம். கீரைக்கு கூட்டு பொரியலுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போது கிள்ளி போட்டோன்னா அந்தளவுக்கு காரம் தெரியாது, ஆனால் இது கொஞ்சமாக போட்டாலே காரம் தெரியுமா, நமக்கு மிளகாவும் மிச்சமாகும். இதே மாதிரி செஞ்சோன்னா
நம்ம தேவையானதுக்கு இதே மாதிரியே நம்ம மிளகா செஞ்சு வச்சு போட்டுக்கலாம்.